வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐட்டாலிக் ஐடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். மறக்காமல் பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவோம். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டைப்பான ஓஸு. இது வந்து பார்த்திங்கன்னா R2 ஓஸில் வந்து யூஎன்எஃப் எப்படி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்டுடைய பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்திங்கன்னா த்ரெட்டே இருக்காது. பெருள் டைப் கேட்பீங்களா, லாஸ்ட்டு வந்து பிஎஸ்பி இருக்கும், எம்எஸ்எஸ்க்கும் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஃபெருலே இல்லையா, உள்ள நார்மல் ஓஸ் மாதிரி இருக்கா, இந்த டேப்பர் இருக்குது பார்த்திங்கன்னா, உள்ள ஒரு பட்டன் டைப் மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா யூஎன்எஃப். இதுக்கு வந்து எந்த மாதிரி ஃபிட்டிங் செட் ஆகும்னா, இந்த மாதிரி டேப்பர் கோன் டைப் இருக்கிற ஃபிட்டிங் தான் இதுக்கு செட் ஆகும். ஸோ இதுக்கு சூட்டபுளான ஃபிட்டிங் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ உங்களுக்கு நான் சாம்பிளாக வச்சுருக்கேன். ப்ளஸ் இதோட ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம ஓஸுடைய டயாமீட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இது 1/2 இன்ச்சு. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா மேலே நேம் இருக்கிறதுனால நீங்கள் 1/2 இன்ச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டுமே இதை நம்ம 1/2 இன்ச்சா 1/4 3/8 ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். 1/4 உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஏன்னா அது ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கும். ஸோ 3/8க்கும் 1/2 இன்ச்சுக்கும் டவுட் வந்துச்சுன்னா வெர்னியர் எடுத்து ஓஸுடைய டயாமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ வெர்னியர் எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சுனா மேக்ஸ் 20 mm வரும் பாருங்க. 22 வருதுங்களா. 22 வந்தால் அந்த 1 mm 2 mm ப்ளஸ் ஆர் மைனஸில் வரும். இது வந்து 20 mm வந்து 1/2 இன்ச்சு. 15 mm 16 mm அப்படி சம்திங் வந்தால் 3/8. ஓகேங்களா. இது ஓஸுடைய ஐடென்டிஃபிகேஷன் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இது என்ன மாதிரி யூஎன்எஃப்ன்றதை இப்போ நான் உங்களுக்கு சார்ட்டோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல்ல நட்டுடைய ஐடியை மெஷர் பண்ணிக்கலாம். நட்டுடைய ஐடி பார்த்திங்கன்னா 20.22. ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்து வந்து ஃபிட்டிங்குடைய ஓடி பார்க்கணும். ஸோ ஃபிட்டிங்குடைய ஓடி நமக்கு இங்கே ஈக்குவலான ஃபிட்டிங் இல்லை. ஸோ நான் சார்ட்டை காட்டுறேன். நீங்கள் என்ன மாதிரி யூஎன்எஃப் வரும், இது என்ன சைஸ் ஓஸுன்னு அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். நீங்கள் மறக்காமல் இதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அப்படியே வாங்க. இது வந்து ஓஸுடைய நட்டுடைய ஐடி, இது ஃபிட்டிங்குடைய ஓடி, இது என்ன டைப்புன்னு யூஎன்எஃப், இது வந்து என்ன சைஸ் ஓஸ் அதுக்கு ஈக்குவலான ஓஸ்ன்னு பார்த்துக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நட்டுடைய ஐடி வந்து 20.21 வந்திருக்கா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 20.21. ஓகேங்களா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நட்டுடைய ஓடி வந்து பார்த்திங்கன்னா இது நட்டுடைய ஐடி, இது ஃபிட்டிங்குடைய ஓடி. இந்த ஃபிட்டிங்குடைய ஓடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுதான் இந்த சைஸ் வந்து இந்த ஆக்சுவலி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன வரணும்னா இதோடைய ஓடி 22.22 mm வரணும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம சேட்டை பார்த்துட்டு நேராக 7/8 யூஎன்எஃப் ப்ளஸ் 1/2 இன்ச் ஓஸ். பார்த்தீங்களா, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருக்காங்களா. இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். அதே மாதிரி இப்போ இந்த ஃபிட்டிங்கை வச்சும் இதுக்கு என்ன இந்த ஃபிட்டிங்கை வச்சு இதுக்கு என்ன ஓசணும்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். வெயிட் அண்ட் சி. இந்த ஃபிட்டிங்குடைய ஓடி பார்த்திங்கன்னா 15.65. ஓகேங்களா. விடுங்க, இது நட்டுடைய ஐடி சொன்னால் இது ஃபிட்டிங்குடைய ஓடி 15.8667 வந்திருக்கு. இங்கே பாருங்க. ஓகேவா. ஸோ இது இருந்துட்டு நமக்கு நமக்கு அவங்க மெஷர்மெண்ட் சொல்லலையோ இல்லை ஓஸை நமக்கு தரலையோ, வெறும் சாம்பிளை மட்டும் கொடுத்தாங்கன்னா 15.86 மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா இது என்ன ஓஸ் வரும்னா யூஎன்எஃப் வந்து 5/8 யூஎன்எஃப் 3 ஓஸுக்கு வந்து எது எலிஜிபிளாக நம்ம போடலாம். கரெக்டாக பார்த்துங்க. அது நட்டுடைய ஐடி வந்து பார்த்திங்கன்னா 14.5 வரணும். ஸோ நீங்கள் ஃபிட்டிங்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா கம்பெனிக்காரு கேட்டு ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்டு இது தான். எப்படி இது தெரிஞ்சாலும் சரி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்பி த்ரெட் ஒரு சைடு. இந்த மாதிரி டேப்பர் த்ரெட்டை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து சும்மா சாம்பிள் சொல்கிறேன். இது வந்து மிஷின்னு வச்சுக்கோங்களேன். மிஷினுடைய பாட்டமில் இந்த மாதிரி த்ரெட்டை மட்டும்தான் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கான சாம்பிள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்.
நிறைய இடத்துல மேஜராக. இதே நார்மல் பிஎஸ்பி வந்து இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இது டேப்பர் த்ரெட்டு சொல்லுவாங்க பிஎஸ்பி. இது யூஎன்எஃப். உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியுதுங்களா? ஓகேங்களா? இதே வந்து இப்போ நான் ஒரு சாம்பிள் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு என்ன வேரியேஷன் பார்த்தீங்கன்னா, சைஸ் பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குங்களா? இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது தான் இது என்ன வேரியேஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதோடைய ஃபிட்டிங்குடைய ஓடியை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிட்டிங்குடைய ஓடி வந்து பார்த்தீங்கன்னா 16.37 விடுங்க. ஃபிட்டிங்குடைய ஓடி 16.37 பாருங்கள். 15.899095 அந்த ரேஞ்சு வந்தாலே இது 5/8. 15. இது 16.69ங்கிறதுனால 1 செகண்ட் மெஷர் பண்ணிப்போம். 16.39 வருதுங்களா? இங்கே 16 இல்லை. ஸோ இது அன்ஸ்டாண்டர்டு. இது வந்து நம்ம ஃபேக்ட்ரிக்கே கொடுத்தா மட்டும்தான் இதோடைய த்ரெட்டை வந்து நம்ம போட்டு அவங்க நமக்கான என்ன வேரியேஷனில் கிடைக்குதோ அது பிச்சு எல்லாம் செக் பண்ணிவிட்டு சேம் இதே ஆஸ்பர் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து அன்ஸ்டாண்டர்டு. இது நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 16 பாயிண்டில் வரும்போது சார் இது 15.90 ஏன் 16 கூட வரலான்னு சொல்லுங்கள். ஓகே, 100 ரவுண்டாக 16 வந்தால் கூட இதை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ 16.3787 போகும்போது 16 நம்ம ஸ்டாண்டர்ட் இல்லை. ஸோ இது அன்ஸ்டாண்டர்ட்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். பாட்டம் வந்து 3/8 தான், அதே டேப்பர் த்ரெட்டு தான். பிக்சரில் இதை இன்செர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஐட்டமும் இருக்குது கம்பெனியில். ஸோ நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது தெளிவாக நோட் பண்ணோம். சாம்பிள் பாருங்கள். இதுவும் யூஎன்எஃப் த்ரெட்டு தான். இதுவும் யூஎன்எஃப் த்ரெட் தான். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இதுவும் டேப்பர் த்ரெட்டு தான். இது பிக்சரில் போடுவாங்க. இந்த சைடு யூஎன்எஃப் ஓஸு. ஸோ இது என்ன மாதிரி ஓஸுக்கு ஈக்குவலண்ட்டாக வருதுன்னு நம்ம அப்படியே நோட் பண்ணிக்கலாம். ஓடி ஒன் செகண்ட் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய ஓடி வந்து பார்த்தீங்கன்னா 15.76. இதுக்கு நம்ம ஓசி இல்லை. ஸோ சாம்பிள் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ 15.76னா அப்படியே சேட்டில் பாருங்கள். ஃபிட்டிங்குடைய ஓடியில் 15.76 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 20 mm 2 mm அந்த சம்திங் எம்எம்மில் வேரியேஷன் பாயிண்ட் அப்புறம் வர்றது வந்து வேரியேஷன். ஸோ 15.7574 பிலோ வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15.74 வந்திருக்கு. அப்போ 5/8 யூஎன்எஃப் 3 ஓஸுக்கு அதை ஃபிட் பண்ணுவோம், ஃபிட்டிங்கை போடுவோம். ஸோ ஃபிட்டிங்குடைய நட்டுடைய ஓடி வந்து பார்த்திங்கன்னா 14.5 mm வரணும். இதுதான் ஸ்டாண்டர்ட். புரிஞ்சிச்சிங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதை விட நான் கிளியராக உங்களுக்கு இன்னும் ஸ்லோவாக சொல்லி எவ்வளோ என்னோட முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு கிளியராக நான் தெளிவாக விளக்க கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.